Hi near and yes, welcome back to once more. இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக, டின்னராக, ஸ்நாக்ஸாக எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு சேர்த்துக்கிறேன் நான். இது ஒரு சின்ன ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய சைஸு நான் பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகா 2ம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்ச காரமே போதுன்றதுனால நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல. இதை கையில் வச்சு சின்ன சின்னதாக கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸில் செஞ்ச இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் செஞ்சு கொடுக்கவோ இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஸ்நாக்ஸவோ ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தவா எடுத்து அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டிஸ் ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் சுட்டு எடுக்க வேண்டியது தான். 4 to 5 ஸ்டெப்பு ப்ராசஸ்லேயே இதை நம்ம மார்னிங் டைம்லேயோ இல்லை டின்னர் டைமுக்கோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேட்டிஸ் ஒரு பக்கம் வெந்தாச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட பேட்டிஸ் ரெடி. பாருங்கள், மேல் சைடில் நல்ல கிறிஸ்பியாகவும் இதோட இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். நான் வந்து இதை டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இதை தேங்காய் சட்னி, கார சட்னி அப்படின்னு சொல்லி எந்த சட்னி கூட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்றதுக்கு சரியான டிஷ்ஷு. ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு க்ரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணி அப்படியும் சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.